சாரதா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணுமா? உன் ஹஸ்பண்ட காண்டாக்ட் பண்ண விரும்புறியா? சொல்லுமா. என்ன? ஏன்னா நீ இப்போ பிரெக்னன்ட்டா இருக்க. நான் பிரெக்னன்ட்டா? நான் அம்மா ஆக போறேனா? நான் அம்மா ஆக போற செய்தியை நீதான் என்கிட்ட சொன்ன. ஆனா அதுக்கப்புறம் நீ போட்ட சதி திட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். டாக்டர், இவங்களோட நம்பர் 201. அவங்க பொண்ணோட டெட் பாடியும் அங்க வந்திருக்காங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க டாக்டர் அம்மா. மாட்டேன். டெட் பாடி கிடைக்காது. இன்னைக்கு காத்து கூட ஃப்ரீயா கிடைக்காது. உனக்கு டெட் பாடி வேணுமா? முதல்ல மொத்த பணத்தை கட்டுங்க. நீங்க என்ன பேசுறீங்க? நான் சரியா தான் பேசுறேன். உங்களுக்கு டெட் பாடி வேணும்னா முதல்ல பணத்தை கட்டுங்க. மேடம், உங்களோட ஒரே ஒரு சைன் இருந்தா போதும் மேடம். என் பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிரும் மேடம் எனக்கு. ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ். டாக்டர், இவங்களுக்கு எல்லாம் பணம் மட்டும் தான் முக்கியம். அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு எல்லாம் மதிப்பே கொடுக்கிறது கிடையாது. சிஸ்டர், நீங்களாவது சொல்லுங்க. உங்களுக்கு இப்ப சைன் தானே வேணும்? ஆமா டாக்டர். கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போட்டு தரேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. நன்றி மேடம். போயிட்டு வாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்களா? மேம், இப்பதான் நீங்க அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்தீங்க. நான் சைன் பண்ணி கொடுத்தனா? ஆமா. விசித்திரமா இருக்கு. நான் எப்ப சைன் பண்ணேன்? நான் இங்க வரவே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? டாக்டரை இங்க கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. டாக்டர்னா யாருன்னா அவங்க மக்களோட உயிரை காப்பாத்துறவங்க. ஆனா நீ என்னன்னா பொணத்துக்கு போய் பேரம் பேசிட்டு இருக்க. அடுத்தவங்க உயிர் மேல உனக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை. அப்புறம் உன் உயிர் மேல நான் ஏன் அக்கறைப்படணும்? யார் நீ? யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் யாருன்னு நானே சொல்றேன். ஆனாலும் நீதான் ஒரு டாக்டர் இல்ல. டாக்டரா இருந்து உன் ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஒரு பொண்ணு இருந்தா, அவ பிரெக்னெண்டா இருந்தா. ஜெயில இருந்து அவ உன்னை பார்க்க வந்திருந்தா. அவளோட குழந்தைய பெத்தெடுக்க வந்தா. இந்த விஷத்தை எடுத்து சாரதாக்கு கொடுக்கிற மருந்துல கலந்து. இப்ப சொல்லு. உன் அமைதியே சொல்லிடுச்சு. ஒழுங்கா இந்த விஷத்தை எடுத்துட்டு போய் சாரதாக்கு கொடுத்துரு. அவளுக்கு பிறக்க போற குழந்தைய கொன்னுடு. அவ குழந்தை பிறக்கும் போதே இறந்துதான் பிறக்கணும். இல்லைன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். கேவலம் பணத்துக்காக நீ விலை போயிட்ட. உன்னோட தர்மத்தையும் உன் கடமையும் நீ வித்துட்ட. வயிற்றுலயே என்னோட குழந்தைய நீ கொன்னுட்ட. பணம் பெருசா?
இல்ல ஒரு உயிர் பெருசா? பதில் சொல்லு டாக்டர், பதில் சொல்லு. இனிமே நீ என்ன பதில் சொல்றது? உன்னோட வாழ்க்கையே முடிய போகுது. உன்னோட வாழ்க்கைய முடிச்சு வைக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். பிறப்புக்கு பதில் பிறப்பு, இறப்புக்கு பதில் இறப்பு தான். இன்னைக்கு நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் உன்னை பழி வாங்க போறேன். இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. அந்த கடவுளால கூட காப்பாத்த முடியாது. நான் நாகினிடி, நாகினி. நாகினிகளுக்கெல்லாம் நாகினி, சேஷ நாகினி. உன்னோட இறுதி ஊர்வலம் ஆரம்பமாயிடுச்சு. அன்னைக்கு குழந்தைய பெத்துக்க ஒரு அம்மா உன்னை தேடி வந்தா. இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது சேஷ நாகினி. குழந்தைய கொன்னவள பழி வாங்க வந்திருக்கா. நீ என் குழந்தைய கொன்னதால என் மொத்த வாழ்க்கையும் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு நான் என் வாழ்க்கை மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை பழி வாங்கியே தீருவேன். நான் தினமும் வணங்குறேன் அந்த பரமேஸ்வரன் மேல ஆணை. நான் ஒவ்வொரு தரமும் பழி வாங்குவேன். செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பேன். எனக்கு நடந்த அந்த அநியாயம் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தரையா தேடி தேடி பழி வாங்காம நான் விட மாட்டேன். என்னோட பழி வாங்குற படலும் ஆரம்பமாயிடுச்சு. ஓம் நம சிவாய. நீங்க என்ன பண்றீங்க? இத எதுக்கு என் மேல வீசுனீங்க? போட்டுக்கிறதுக்காக தான். வேற எதுக்கு? உடனே இத போட்டுட்டு சீக்கிரம் கிளம்பி என் கூட வா. சக்தி உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நான் இப்ப போய் அந்த பைத்தியக்காரனை பார்க்கணுமா? அப்படியா? இப்ப அவன் உனக்கு பைத்தியம் ஆயிட்டானா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கூட பாத் டப்ல நீ குலு குலுன்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்த. ஒரே ஜீவன் ஒரே உள்ளம்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தியே. இப்ப அவனை பார்க்க கூட உனக்கு விருப்பம் இல்லையா? சாரதாவை கொல்றதுக்காக நாம அவனை நல்லா பயன்படுத்திக்கிட்டோம். சக்தி உயிரோட இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவனை நாம வெளியவே விட்டோம். ஆனா திரும்பவும் நாம அவனை ரூம்குள்ள அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கே தெரியும். உயிர் போய் உயிர் வந்துச்சு. இங்க பாரு, அவன் வெளிய வந்துட்டானா நேரா ஜெயிலுக்கு தான் போவான். ஏன்னா அவன் ஒரு பொண்ணை கொலை பண்ண குற்றவாளி. ஞாபகம் இருக்குல்ல? அண்ட் யூ நோ, அவன் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தெரியும்ல? அதெல்லாம் சரி, ஆனா அவன் ஏன் வெளியில வர போறான்? ஏன்னா அவனே வருவன்னு சொல்லியிருக்கான். நீ அவனை தேடி போகலன்னா அவன் நிச்சயம் வருவான். எங்க பாருனா, சக்தி உயிரோட இருக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிடுச்சுன்னா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். மொத்த ஆட்டமும் முடிஞ்சு போயிடும். அவன் சொன்ன மாதிரி வெளியே வந்துட்டா பெரிய புயலே உருவாயிடும். ஒரே ஒருத்தருக்கு தான் அவன் கட்டுப்படுவான். அது வேற யாரும் இல்ல, சீமா. அவளும் இப்ப கோமால இருக்கா. இங்க பாரு, ரீமாவை நான் சமாளிச்சிருவேன். ஆனா ஒருவேளை வேற யாருக்காவது தெரிஞ்சிருச்சு அப்புறம் எனக்கு தெரியாது. முக்கியமா ரிஷப்புக்கு சக்தி உயிரோட இருக்கான்னு ரிஷப்புக்கு மட்டும் தெரிஞ்சது, முதல்ல அவன் நம்ம 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். சக்தி என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது.